வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இந்த தேவர்குளம் காவல் நிலைய பிரச்சனை பெரிய இன்ஷுவாக போயிருந்துச்சு. அதில் வந்து எஸ்ஐ பவுல்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை அருண்ராஜ், இவங்க 2 பேரையும் வந்து பணிமாற்றம் வந்து செஞ்சுருக்காங்களா. அதோட காணொலியோட நம்ம நேற்று வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இதை பற்றி நேற்று கூட சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் ராஜபிரசாத் அவர் வந்து விளக்கியிருந்தார். அதுபோத்துக்கு நம்ம ஏன் இப்போ அந்த காணொலி வந்து பதிவு பண்ணுறோம்னா, இப்போ ஜாதி ரீதியாக இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் இதை வந்து நாங்கள் மற்ற மாவட்டங்கள்லாம் கொண்டு போய் அவரை வேலையை விட்டு தூக்கப்போம் அப்படி இப்படின்ற மாதிரியும் போராட்டங்கள்லாம் ஒரு சில பேர் பண்ணுறதாக வந்து சொல்லப்பட்டது. இப்போ நம்ம எதற்கான இந்த காணொலி பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காவல்துறை அதிகாரி நீ என்ன சாதி அப்படின்னு கேட்டு அடித்தனாலையும், இல்லை போராடுற அந்த சமூக இளைஞர் மீது பொய் வழக்கு போகிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இது பண்ணி இவ்வளோ போராட்டங்கள் நடந்தால் வந்து சொல்லப்படுது. நேற்றைய முன்தினமோ பொது வெளியில், அதுவும் ஒரு டிஎஸ்பியோ யாருக்கோ வந்து மாணிக்கராஜா அப்படின்ற ஒரு அண்ணன் வந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. அவர் பகிரங்கமாகவே வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகணும், வீட்டில் அவங்க ஆஃபீஸில் இருந்து சொல்லுங்கள். அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை தானே. பார்க்குற போய் தெரியாதா, இது மாதிரி போலீஸ் அண்ணன் எதானாலும் போட்டு அடிச்சு விட்டோம்னா புரியும். எல்லாத்திலும் 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 போலீஸ் அண்ணன் எதானாலும் போட்டு அடிச்சு விட்டோம்னா புரியும். எல்லாத்துக்கும் ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? இப்போ நாங்களும் கேள்வி நடக்கத்தான் வேணும். ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? இப்போ நாங்களும் கேள்வி நடக்கத்தான் வேணும். ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? இப்போ நாங்களும் கேள்வி நடக்கத்தான் வேணும். ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? இப்போ நாங்களும் கேள்வி நடக்கத்தான் வேணும். என்ன ஜாதி தான் கேட்பாங்க. அதான் இப்போ அவங்க எல்லா கம்ப்ளைண்ட்டாக தான் ராஜா. இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம், வீடியோவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாணிக்கராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, போலீஸ் அண்ணா யாராக இருந்தால் என்ன அப்புறம் போட்டு தள்ளிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரியும் பகிரங்கமாக மிரட்டல் விடுறாங்க. அதே போல் இன்னொன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, போலீஸாக இருந்தால் யாராக இருந்தால் என்ன 2 பேர்த்த நேர்ந்து விட்டால் அப்புறம் அவங்கள நாங்கள் வந்து வெளியெடுக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னா, அப்போ வந்து இந்த எஸ்ஐ 2 பேர் என்ன ஆடு மாடா பலி கொடுக்கறதுக்கு? அப்போ வன்முறைகளை எந்த அளவுக்கு தூண்டுறான்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறவங்களுக்கெல்லாம் இந்த அரசும் இந்த சட்டமும் அவங்கக்கிட்ட நடவடிக்கை எடுக்காதான்னு தெரியல. பகிரங்கமாக ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுகிறாரு அண்ணன். அதாவது வந்து நாங்கள் 2 பேரை நேர்ந்து விட்டால் என்ன பண்ணுறது, அதாவது ஒரு 2 பேரை நேர்ந்து விட்டு எஸ்ஐயை போய் வெட்டுங்கடா, வர்ற கேஸை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு அண்ணன் சொல்லுவார் போல இருக்குது. அப்போ இந்த மாதிரி எதுவும் வேறு எதுவும் டீம் எதுவும் வச்சு நான் அண்ணன் அதை வழி நடத்துகிறாரா என்னன்னு தெரியலை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது. அதாவது ஒரு எஸ்ஐ வந்து ஒரு செயல் வந்து செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா தகுந்த ஆதாரத்தின் அடிப்படையில், அதாவது இன்றைக்கி எத்தனையோ டெக்னீஷியன் வந்துருச்சு. ஒரு எஸ்ஐ பண்ணுறான்னா அவங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் ரெக்கார்டு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி இந்த ஆதாரம் இருக்குங்க அப்படின்னு சட்டப்பூர்வமாக சந்தித்து அவரை வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு போயிடலாமே. இது வரைக்கும் பவுல்ராஜ் எஸ்ஐ மீதும் இல்லை அருண்ராஜ் எஸ்ஐ மீதும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வீடியோ ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இவர் சாதி சொல்லி திட்டினாரு அடித்தாருங்கிறன்னா ஆதாரம் இல்லை. இப்போ இங்கே வந்திருக்க பொதுமக்களை 4 பேர் இப்படி சொல்லுங்கள், அப்போ தான் இந்த காவல்துறையை வந்து பணிமாற்றம் செய்வாங்க அப்படின்னா அந்த பொதுமக்கள் சொல்லத்தான் செய்வாங்க. அப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் இன்றைக்கி வந்து தன்னை வளர்த்துக்கிறானே அப்பாவி மக்களை தூண்டி விடத்தான் செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை செய்யலை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்படி இந்த சமூகம் வந்து ஒத்துமையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவே உங்கள் சாதிக்காராலே போட்டுற வேண்டியதானே. போட்டால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் ஒரு நேர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி மீது வந்து இப்படி சாதி சாயம் பூசணும்? அதே எங்களோட கேள்வியாக இருக்குது. நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் தேவர்குல ஸ்டேஷனில் வந்து உங்கள் தேவர் சமூகத்தை அந்த எஸ்ஐயை நல்லா போட்டுக்கோங்க. இன்னும் நீங்கள் இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஒரே சமூகத்துக்குள்ள அடிச்சுக்கோங்க, வெட்டிக்கோங்க, குத்திக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதான் சரின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த காவல்துறை அதிகாரிகள் தயவு செஞ்சு ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போனட் சமூகமாக இருக்கக்கூடிய யாரையுமே வந்து பதவிக்கு வந்து போடாதீங்க. எஸ்ஐயாவோ எஸ்பியாவோ போடாதீங்க. கடைசியில் வந்து இது ஒரு ஜாதி பிரச்சனையை உருவாக்குறதா? இப்போ ஒரு காவல்துறை எஸ்ஐவே வந்து இவ்வளோ பகிரங்கமாக மிரட்டல் விடுறாரு. இதே காவல்துறை வேடிக்கை தானே பார்க்குது. இதே எங்கள் சமூகத்திலேயோ இல்லை மற்ற சமூகத்திலேயோ யாராவது வந்து ஒரு விஷயத்தை பேச இந்த மாதிரி சாதி வன்முறையை தூண்டிட்டார், நேரம் தூக்கி வச்சு லாக்கப்பில் வெளுத்துன்னு வெளுத்திருப்பீங்க. அப்போ அரசியல்வாதிகளுக்குன்னா ஒரு சட்டம், பாமர மக்களுக்குன்னா ஒரு சட்டம். அப்படி தானே அரசியல் பாலம் அதிகார பாலம் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இது பண்ணலாம். அப்படித்தான் போல இருக்குது. மக்கள் சிந்திக்கணும். உங்களோட பார்வைக்கு விட்டாச்சு. அடுத்தது பார்ப்போம். இதற்கு வந்து டிஎஸ்பியாக இருக்கட்டும், இல்லை இந்த தமிழக காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை இந்த தமிழக அரசாக இருக்கட்டும், என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்குது? ஒரு காவல்துறை அதிகாரி
போகிற வர இளைஞர் மீது பொய் வழக்கு போடுறாரு, சாதி சொல்லி அடிக்கிறாரு அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க. இப்போ அவர் எந்த கட்சியில் இருக்கார், மாணிக்கராஜா அண்ணன்றவர் எந்த கட்சி எந்த இயக்கத்தில் இருக்காருன்னு தெரியாது. ஆனால் பொது வழியில் டிஎஸ்பிகிட்டே ஆர்டிஓ தொடர்பு கொண்டு பேசுகிறாரு. பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக, அதாவது வந்து வேற ஒன்றா இதுக்கு 2 ஆளை நியமிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அவங்கள நாங்கள் வெளியே எடுக்கிறதுக்கு பகிரங்கமாக வந்து கொலை மிரட்டல் வர்றாங்க. இதற்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது? சரி, இதோட காரணம் அதாவது வந்து உண்மையிலேயே இங்கே உள்ள அருண்ராஜ் அப்படிங்கிறவரும் பவுல்ராஜ்ன்ற இசை 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சாதி ரீதியாவோ அவங்க ஒடுக்குமுறை பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளவோ காலங்கள் வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை போட்டுக்கிட்டு இந்த போலீஸ்கார் தொடர்ந்து இதை தானே பேசுகிறாரு வைக்கிறாரு, நம்ம இதை ரெக்கார்டு பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி ரெக்கார்டு பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லை. அதாவது எஸ்ஐ அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. அது போகத்துக்கு இவங்களை அதாவது கரப்ஷனாக, அதாவது இவங்க வந்து கை நீட்டி காசு வாங்குற கிடையாது போல இருக்குது. தேவையில்லாமல் ஒரு சமூகத்துக்குள்ள பிரச்சனை வருதுன்னா கூட வந்து அதை நீங்கள் பெருசு எடுத்துக்காமல் ஒரு சில 2-3 டைங்கில் வந்து வான் பண்ணி அனுப்பிச்சுட்றாங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயசானவர், அதாவது இந்திரன் அப்படின்ற ஒரு பெரியவரை வந்து பார்த்திங்கன்னா அதே சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவரோ ஒரு பசங்க வந்து அடித்து இடுப்பெலும்பு ஒடிக்கிறாப்புல 4 எலும்பு ஏதோ முறியல் பட்டதாக வந்து சொல்லப்படுது. பள்ளிகள் சார் வந்து உங்கள் இப்போ நம்ம பள்ளிகள் ஸ்கூலில் வச்சு நான் கொய்யாப்பழம் தரேன். அவன் வந்து அண்டா என்ன பண்ணான் தரேன், தம்பி இது விவகாரத்துக்கும் பேசாதப்பா, நீ வீணாக பேச என்ன தார்மாராக வஞ்சதும் அவன் வீட்டம்மா வந்து கையை பிடிச்சி கீழே தள்ளினான். பையன் வந்து கல்லை கொண்டு செங்கல் எடுத்து எரிஞ்சிட்டான். எரிஞ்சதும் நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே அவங்க வந்து 108 வந்து என்னை கூட்டி போச்சு. அதான் எனக்கு தெரியும். அதுக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் கேஸ் கொடுத்தேன். எங்களுக்கு விழாத்தட்டில் எலும்பு நொடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் 2 எலும்பு நொடிஞ்சு வச்சு அதை கேஸ் போட்டுட்டேன். 108 போய் கேஸ் போட்டதுக்கு இப்போ ஏன் கேஸ் போடாதங்கன்னு உங்கள் பிள்ளையாக இருந்து உங்கள் ஐயா அத்தாவுக்கு இடைஞ்சல்னா நீங்கள் போடாமல் விட்டீங்கன்னா நானும் போட வேண்டாம். என் எலும்பு சேரத்துக்கு 3 மாதம் ஆகுது. நான் வேலைக்கு போய் இப்போ நிலைமை வந்து இருந்து எதிர்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை நீங்கள் தான் எல்லாருமே தயார் செய்து கேட்டு கொடுக்கணும். சார், நாங்கள் இந்த மாதிரி கொய்யாப்பழம், எங்கள் வீட்டுக்காரர் பேர் இந்திரன், என் பேர் முத்துக்குட்டி. அவருக்கு 63 வயசு ஆகுது, எனக்கு 55 ஆகுது. நாங்கள் வியாபாரம் கொய்யாப்பழம் விற்றா எங்கள் பிழப்பு கழியுது. ஏதாவது ஒரு வியாபாரம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த அம்மா வந்து ஷான் கொண்டாட்டியும் ஷானும் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரரை அடித்து மகன் செங்கல்ட்டு எரிஞ்சு 2 எலும்பு ஒடிஞ்சிருச்சு. இப்போ 3 மாதம் ஆச்சு. நாங்கள் 3 மாதமும் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன்னைக்கு எங்களுக்கு உழைப்பு இல்லாமல் 3 மாதம் நாங்கள் கஷ்டப்படுறோம். அவர் செலவு என்ன கஷ்டத்தில் இருக்கும். இது வந்து நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும் சொல்லுங்கள்? காவல்துறை இடம் தான் நாங்கள் சொல்லணும். இதுதான் நியாயமாக நடந்தது. இந்த மாதிரி அவங்க வந்து யார்கிட்ட புகார் கொடுக்க ஆள்கிட்ட தானே கொடுக்க முடியும். அவங்க எங்களுக்காகவும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு எங்களுக்காகவும் இல்லை. நான் பொதுவான முறையாக அவங்க பேச வேண்டியது அதுதான். அவள் உங்கள் தாய் தாப்பே அப்படி இருந்தால் நீங்கள் அதை விட்டு கொடுப்பீங்கன்னா எல்லாம் நானும் சம்மதம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் அப்படின்ற அந்த அப்பா, அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் தான். அவர் அந்த ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது கொடுத்த வாக்குமூலத்தை கேட்டிருப்பீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த 2 பேத்துக்கு ஒரே சமூகத்துக்குள்ளே நடந்த சிக்கல் தான். இது எதனால் சாதி அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு, ஏன்னா ஒரே சாதிக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குது. அங்கே உள்ள இளைஞர் மீது பொய் வழக்கு போடுறாரு, அதை பண்ணுறாரு, சாதியை கேட்டால் அடிக்கிறாரு அப்படின்ட்டு இங்கே ஒரு சில மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனால் இது சம்மந்தமான காவல்துறை அதிகாரிகள், அதாவது பவுல்ராஜ் அப்படின்ற எஸ்ஐயும் அருண்ராஜ் அப்படின்ற எஸ்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்லப்படுது. அது என்னன்ற பாப்பா. இதை விட என்னென்னா இது சரியாக கேட்கல அப்படின்னு மறுபடியும் காவல்துறையில் விசாரணை வந்து கொடுத்துருக்காங்க. இதை கூட ஒரு சில பேர் சொல்லலாம், எங்கள் சமூகத்தில் உள்ளவரே வந்து மிரட்டி இந்த வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னோட ஒரு சில பேர் வந்து வெளியில் வந்து பொய்யான தகவலை வந்து பரப்பலாம். அடுத்த ஒரு வீடியோ போடுறேன், இது கேளுங்க. சார், நாளைக்கு நன்றி சேர்ந்தோம். என்னுடைய வயசு 63. எங்கள் அப்பாவுக்கு கொடைக்கானல். நான் என் பேர் இந்திரன். நான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொய்யாப்பழ வியாபாரம் இருந்தேன். அவன் இன்னொரு எதிரி பாட்டிக்காரங்க வந்து சம்சா வடாக்கு தந்தாங்க. அப்போ நான் இந்த எப்போ தம்பி நீ விற்கிறது வேறு, நான் விற்கிறது வேறு, இதுக்கு ஏப்பா சண்டைக்கு இருக்கேன்னு கேட்டேன்.
அவன் பெஞ்சாக இருந்து கையை அடி பிடிச்சிக்கிட்டு கீழே தள்ளிட்டான். மகன் வந்து விழாவில் கல்லை கொண்டு எரிஞ்சிட்டான். எரிஞ்சதுமே மூச்சு போகாமல் கீழே விழுந்துட்டேன். அந்த அன்றைக்கி அவன் 2ஆம் தரம் வந்து என் கையில் இருந்த செல்லு கீழே விழுந்து அதை எடுத்து உடச்சிட்டு கல்லிட்டு 2ஆவது ஒரு குத்து குத்துட்டான். அதாவது மூச்சு வந்து பேச முடியும். நான் அதுக்கு பிறகு 108க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அடுத்து அவங்க கேஸ் 108ல் நான் கேஸ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி நாங்கள் ஜாதி 2 பேருமே அவரும் தேவர் தான், நானும் தேவர் தான். எஸ்ஏ வந்து என்ன ஜாதி எங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கு சொல்லலை. நான் வந்து உடனே எஸ்ஏ வந்து கேஸ் போட்ட சொல்லி நான் வாங்கி கொடுத்தேன். கேஸ் கொடுக்கறதுக்கு நானும் தேவர் தானே, அவரும் தேவர் தான். இந்த மக்கள் வந்து யார் நியாயமோ இந்த மட்டும் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் கொடுக்க முடியாது. நான் அனாவசியமாக கேஸ் கொடுக்க சொல்லலை, அவங்களும் அனாவசியமாக கொடுக்கலை. என் விழாவில் டாக்டர்கிட்ட சொல்லி 2 எலும்பு விழாவில் உடஞ்சிருக்கு. 108ல் நான் போய் ஹாஸ்பிட்டலேருந்து நேரடியாக ஹாஸ்பிட்டலேருந்து காப்பி வாங்கியிருந்தேன். இதை கொண்டு எனக்கு நீங்கள் அடித்தது நீதி இங்கே ஒத்துக்கிட்டால் நான் வாபஸ் வாங்குவேன். அவங்க உங்கள் தாய் தாப்பனுக்கு விழாவில் அடித்து ஹாஸ்பிட்டல் 3 மாதம் வேலை இல்லாமல் கிடந்தா கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டால் நான் அதே மாதிரி ஒத்துக்கிட்டேன். அது இல்லாதபடிக்கு நான் கேஸ் விட மாட்டேன். அப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது, ஒரே சமூகத்துக்குள்ள இவ்வளோ சிக்கல் நடந்திருக்குது, ஒரே சமூகத்துக்குள்ள வியாபாரம் பண்ணுறீங்க. அவங்களுக்கு போய் இங்கே போராட்டம் பண்ண இயக்கங்கள் ஒரு ஆள் கூட வந்து அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரே சாதிக்கிற வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வந்து உள்ளூருக்குள்ளே பேசி முடிக்க வேண்டியது தானே? ஒரு சாதி தானே, 2 பேரும் ஒரு தொழில் பண்ணு, ஆளுக்கு ஒவ்வொரு தொழில் பண்ணுறீங்க, 2 பேரில் யார் முன்னேறினாலும் நம்ம சாதிக்காரன் தானே அப்படின்னு அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தேவர்குளம் அந்த காவல் நிலையத்தில் வந்து சார் இனிமேல் வந்து எங்கள் மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஸ்டேஷன் நாடி வரமாட்டாங்க, இந்த மாதிரி பொய் வழக்குகள் வந்து நீங்கள் போடுற வைக்கிறன்ற மாதிரி சொல்லுது, இனிமேல் அது வச்சுக்காதுன்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஒரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா சக்கரகோவில் எம்எல்ஏ ராஜான்ற அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி பார் விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை பொய்ன்றது தெரில. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து ஒரு பொது வெளியில் ஒரு எஸ்ஐஏவுக்கே வந்து இந்த அளவுக்கு மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா இதை வந்து இந்த அரசு வந்து கண்டுக்கிறாமல் இருக்குது அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. அப்போ இதே வந்து சங்கரங்கோவிலில் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேன் டிரைவர் வந்து இதே பட்ட பகலில் முதித்து அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இது வரைக்கும் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரோட ஆகலை. சரிங்களா? இங்கே உள்ள அந்த காவல்துறை அதிகாரிகள் 2 பேரும் கொஞ்சம் நேர்மையாக நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அதை பொறுக்க மாட்டாமல் அவர் மீது வந்து சாதி முத்திரை குத்தி சாதி ரீதியாக செயல்படுறாரு. எப்படி எஸ்ஏ வந்து நீ என்ன சாதின்னு கேட்டு அடிக்கிறாருன்னா அந்தளவுக்கு என்ன எங்கள் சமூகத்தில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு எஸ்ஏ வந்து இதே பட்டியல் இனத்துக்குள்ள இன்னொரு சமூகம் நான் சொல்ல விரும்பலை. சரி, அப்படி பண்ணுற வேலை அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா மெஜாரிட்டி நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போவீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சரியா? அதனால் இந்த சாதி ரீதியாக சொல்லி அடிச்சிருப்பாங்களா அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நேரம் இந்த மாதிரி சாதி சொல்லி அடிக்கிறான்னு ஏதாவது ஒரு ஆதாரம் வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கலாம்ல. அந்த எதுவுமே இல்லை, எந்த மூவாந்தரமே கிடையாது. அப்போ வந்து திட்டமிட்டே அவங்க 2 பேர்த்தையும் வந்து அந்த காவல் நிலையத்தில் அவர் பணிபுரிஞ்சாங்கன்னா, அதாவது இவங்க 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் செய்ய முடியாதுன்ற அடிப்படையில் ஒரு சில சாதி வெறியோடு செயல்படக்கூடிய ஆட்களை வந்து தூண்டிவிட்டு இந்த வேலைகள் செய்யப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அப்படி தான் இது வரைக்கும் நடந்ததாகவும் அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. இது தொடர்பு கொண்டு நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தம்பி, இதை வந்து நீங்கள் வெளியில் பேச வேணாம், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. அதை பதிவு பண்ண முடியாத சூழலாம் ஆகிப்போச்சு. அதனால் அதே போல் அங்கே உள்ள எஸ்ஐ அருண்ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களுக்கு சரி வெயிலில் உட்காரக்கூடாதுன்னு அந்த செட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா மதிப்பில் அவர் சொந்த காசில் போட்டு அந்த செட்டு போட்டதெல்லாம் அவரை சொல்லப்படுது. அதே போல் முடிஞ்ச மட்டும் காம்ப்ரமைசேஷன் பண்ணி நான் வந்து அனுப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் அவர் இருந்தால் அங்கே ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ண முடியாதுன்றக்காண்டி அவரை வந்து பணிமாற்றம் செய்கிறதுக்கான இந்த வேலை நடந்திருக்கான்னு தெரில. இது எப்படியோ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா ஒரு பொது வழியில் ஒரு எஸ்ஐவே வந்து இவ்வளோ ஒரு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. இந்த அரசும் இந்த டிஐஜியாக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், இல்லை வந்து காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம்னு சொல்கிறாருல முதல்வர், அவர் இந்த சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பாரா என்னன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மக்கள் சிந்திக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த மாதிரி அவலநிலையங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம மக்களும் புரிஞ்சுக்கணும். வருங்காலங்களில் நம்ம சிந்தித்து செயல்படணும். ஒரு காவல்துறைக்கே இப்பேற்பட்ட ஒரு மனநிலை அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறேன்னு தெரில. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நான் சம்மந்தப்பட்ட பேசின இந்த அண்ணனை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமான்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட அவரை கை செஞ்சுருக்காரா இல்லை அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான்றதை நம்மளோட அடுத்த காலையில் பார்ப்போம். நன்றி.
நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகணும், வீட்டில் அங்கே ஆஃபீஸில் இருந்து சொல்லுங்கள். அவன் வந்தான்னா அப்புறம் பிரச்சனை தானே. மார்க்கில் போய் தெரியாதா இது மாதிரி போலீஸ் அண்ணன் எதானாலும் போட்டு அடிச்சு விட்டாமல் அப்புறம் எல்லாத்தரும் 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 போலீஸ் அண்ணன் எதானாலும் போட்டு அடிச்சு விட்டாமல் அப்புறம் எல்லாத்தையும் ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? அப்புறம் நாங்களும் கேஸ் நடக்கத்தான் வேணும். ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? அப்புறம் நாங்களும் கேஸ் நடக்கத்தான் வேணும். ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? அப்புறம் நாங்களும் கேஸ் நடக்கத்தான் வேணும். ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? அப்புறம் நாங்களும் கேஸ் நடக்கத்தான் வேணும். என்ன சார்ஜ் தான் கேட்பாங்க. அதான் இப்போ அவங்க எல்லா கம்ப்ளைண்ட்டாக தான் ராஜா கொப்பி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணட்டும், இல்லைன்னா சார்ஜ் பண்ணட்டும். இல்லை நீங்கள் என்ன சார்ஜ்னு கேட்டோன்னா நீங்கள் என்ன உடனே தேவைன்னா அடிக்கிறது, சார்ஜ் பண்ணுறது. அந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போலீஸில் விட்டு கொடுக்க மாட்டீங்களா, ஒரே ஜாதி ஒரே காட்சி. நீ விட்டு கொடுக்க முடியாது, இருக்கட்டும். அவனை வந்து நம்ம எடுத்துகிட்டு பேசிக்குவோம். உடனடியாக அந்த ஆளை ஏதோ ஒரு திருப்பி அந்த ஆள் இங்கே வரக்கூடாது. இல்லை நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போகணும், வீட்டில் அங்கே ஆஃபீஸில் இருந்து சொல்லுங்கள். அவன் வந்தான்னா அப்புறம் பிரச்சனை தானே. மார்க்கில் போய் தெரியாதா இது மாதிரி போலீஸ் அண்ணன் எதானாலும் போட்டு அடிச்சு விட்டாமல் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து என்ன ஒரு 2 பேரை நேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வான்? நாங்களும் கேட்கறது தான் பாட்டி